சுயமரியாதை படத்துல சிவாஜி சார் மீன் குழம்பு அவ்வளோ அழகா சாப்பிடுவாரு. மீனை வாயில வச்சுட்டு இழுத்த உடனே வெறும் முள்ளு மட்டும் தான் வெளியில வரும். அந்த மாதிரி யாரெல்லாம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க, இந்த மாதிரி பக்குவமா மீன் குழம்பு செஞ்சீங்கன்னா சூப்பரா அதே மாதிரி நீங்களும் சாப்பிடலாம். மஞ்சள் உப்பு போட்டு க்ளீன் பண்ண நெத்திலி மீன்ல மிளகாத்தூள் போட்டு மேரினேட் பண்ணி வச்சிருங்க. மீன் குழம்பே தேவாமிர்தம் தாங்க. அதை நல்லெண்ணெயில செஞ்சீங்கன்னா இன்னும் டேஸ்டா இருக்கும். நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போற நல்லெண்ணெய் விமை அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்தா யூஸ் பண்ண போறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டு ஒரு 20 to 25 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. 10 பல்லு அளவுக்கு பூண்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. அது வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு பெரிய சைஸ் தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன தக்காளியாக இருந்தால் 2 ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, கருவேப்பிலையும் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா கேஸை ஆஃப் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதே கடாயில் நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஆட் பண்ணிட்டு காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு, ஜீரகம், வெந்தயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் ஒரு 5 சின்ன வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தட்டி வச்சிருக்கிற ஒரு 4-5 பல்லு பூண்டையும் ஆட் பண்ணிட்டு பச்சை மிளகா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேணாம். எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் மிக்ஸி ஜார் அலசின தண்ணி, தேவையான அளவுக்கு தண்ணி, 2 நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சிருந்தேன், அதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நல்லா தளன்னு கொதிச்சு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால், திக்கான தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் பால் ஆட் பண்ணிட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த மீனையும் ஆட் பண்ணிடுங்க. மீன் ஆட் பண்ணி கரெக்டாக 3 to 4 நிமிஷத்துக்குள்ள அழகா வெந்துருங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக வைங்க. அவ்வளோதான், சூப்பர் டேஸ்டியான நெத்திலி மீன் குழம்பு ரெடி. கேஸ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தழை தூவிடுங்க. பாய்.